ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ராம் சார் ஃபோன் வருது. இந்த மாதிரி படம் பண்ணோம், ப்ரொடக்ஷனிஸ்ட் மூவி ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி சொன்னார். அது மாதிரி லைஃப்ல பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்கூல்ல ஃபெயில் ஆனது கூட பயத்துல, ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னா, எங்க இருக்கீங்க? ஆஃபீஸ்ல இருக்கேன். வந்து நான் 20 மினிட்ஸ் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்துல இந்த சீன் பாருங்க அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்படா இவருக்கு எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ படத்தை பார்த்தா சூரிய வந்து தலைக்கீழ தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுத்திட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுத்திட்டு இருக்காரு, தண்ணி மூஞ்சல் தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கு. எப்படி சார் நல்லா இருக்கு, நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஐயோ இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதை என்ன பண்ணேன் சார், நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, really love you sir, I have lot of respect. நம்ம படம் மட்டும் அப்படின்னு இப்போ சொன்னார். இல்லை இல்லை, இது வேற மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தேன். அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய உதாரணம், நீங்க படிங்க நான் கூப்பிடுறேன் அப்படிங்க. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 hours திருப்பி கொடுத்தாரு. எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? நல்லா இருக்கு சார், ஆனால் இங்கே தான் இருக்கு, நான் படிச்சு சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. உடனே திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு 1 வீக்ல ஃபாலோ பண்ணாரு. சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன், ஃப்ளைட்ல படிச்சிடணும் சார் அப்படின்னு. சரி ஃப்ளைட்ல சுத்தமாக தொடவே நான் இந்த புக்கை நான் அங்கே போய் இறங்கணுன்னே சார் இப்படி இருந்தது. அப்புறம் சொல்லிட்டேன் சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படிச்சுதான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளி ஆயிருப்பேன் சார் வீட்டு. நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். திருப்பி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு, இது நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு சார். நான் அப்படியே காலில் விழாதுக்கிறேன் சார், புரிஞ்சிருச்சு என்ன பண்ணான்னு, தயவுசெய்து இந்த ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு. அப்போ கூட எனக்கு என்னன்னா இவர் வந்து என்ன ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மேல எவ்வளவு கோவம் இருந்தா இந்த படத்தை என்ன அவர் போட்டிருப்பாரு அப்படின்றது. ஸோ இல்லை இல்லை என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சில படத்துல வந்து நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, இந்த படத்துல பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் இங்க பேச வேணாம்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது சார், அதெல்லாம் பேசுறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லொகேஷன் வந்து 1 hour, நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடிச்ச உடனே அசிஸ்டன்ட் ஓடியன்ஸ் சொல்றாரு காலைல 6 மணிக்கு வந்துருங்க சார். இங்கிருந்து போறதுக்கு 1 hour, வரத்துக்கு 1 hour. நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்து வர முடியும், நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூட் இல்லை, நானே பேசுறேன் டேரக்டர் நேராக போய் கேட்டேன். இல்லை சார் 6 மணிக்கு யார் சார் உங்களை 6 மணிக்கு வச்சுருந்தது, நீங்கள் 6:30 வந்தால் போங்க சார். அது என்னன்னா அது நடந்து வரதுக்கு 20 minutes நான் இவர்கிட்ட பார்க்கறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு என்னன்னா இது, சரி ஓகே அப்படின்னு அவன் திருப்பி அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டேன். என்ன அவரும் நான் பக்கத்தில் தங்கிற ஹோட்டல் பக்கத்துல தான் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்லை சார் டைரக்டர் இங்கே தூங்கிட்டார் சார் அப்படின்னு. அப்போதான் புரிஞ்சுது ஒரு டைரக்டரா அவர் என்னென்ன வேலைலாம் செய்யறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையவே கிடையாது. அண்ட் அவருக்கு அந்த படம் அவர் எப்படி நான் ஒரு ஜோன் இருப்பாரு, படம் உள்ள போயிட்டு வேற எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லா அதுலேயே தான் இருப்பாரு. அவர் இருந்தா ஓகே நம்மளும் எதுக்குன்னு போறாருன்றதுதான் நமக்கு ரொம்ப அது 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 எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ராம் சாரை பத்தி நிறைய விஷயம் சொல்லிட்டே இருக்கணும், நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி 2 minutes தான் போரடிக்கிறேன். ஸோ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்கள் அப்படிங்களா. ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார், மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 300-200 கெப்பாசிட்டி, இது 650 சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னோம்னா அங்கே இந்த ஷோ ஆரம்பிச்சுன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லையே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்தாங்க உள்ள. அண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க அதுல வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே. அந்த ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போதான் புரிஞ்சுது ராம் சாரை வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர், அவங்களோட அசட் அவர். ஓகே அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே சார் யுவர் அவர் அசட். ஓகேங்களா, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாம 5 புது புது கதை சொல்லிட்டு போவார். ஓகே அப்படியே ஒரு 50 கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார், அது எல்லாமே ஃபியூச்சர்ல நம்ம பிளான் பண்றோம். அண்ட் உண்மையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சீன் இப்பதான் சொல்லியிருந்தேன், மரத்துல நான் இருக்க மாதிரி ஒரு சீன். நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னா மரத்துல ஏறி அந்த மரத்தையே தங்கிட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே தண்ணியில இருந்து எல்லாமே அங்க
ஆக்சுவலாக என் பக்கத்துல இருந்து 2 குரங்குங்க தான் அங்கே. அப்போதான் நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோம் ராம் சார் அப்படின்ட்டு. அந்த இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு பேசுறது நானு உங்க ஆடியோ லான்ச்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அன்னைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்ல மீட் பண்றோமான்றது டவுட்டே எனக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த 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 அளவுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பட் மேடையில் இருக்க எல்லாத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். தேங்க்யூ கிருஷ்ணகிரி சார் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்க இல்லைன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக தேங்க் பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர் எல்லாத்தையும் போட்டு அமைதியா இருக்காங்க. கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சிருக்காரு. நீங்க செலக்ட் பண்ற மூவிஸ்லாம் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. வீடியோ சப்போர்ட் ஆல்வேஸ். அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர். அந்த சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதில் அவரும் ஒருத்தர். இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பரா வரும் நம்பிக்கை கொடுத்தவர். ராம் சார் அவ்வளோ லவ் பண்றவர். அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இவன் மூலியமா தான் இவருக்கு தெரியும். அண்ட் இவன் இந்த படத்துல ஒரு பார்ட் தான். இது கிளியரா சொல்லிடுறேன் நான். அண்ட் இது ஒன் ஆஃப் யர் பெஸ்ட் ஆல்பம். ஐ திங்க் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகுது. அண்ட் மதன் கார்த்தி சார் 1000 பாட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்க எவ்வளவு பாட்டு எழுதாலும் என் படத்துல தான் 1000 சாங் வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து இல்ல ஆஸ் அ கவிஞரா சொல்றேன். நானும் கவிதை எழுதுறேன்ல, அதனால சொல்றேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அண்ட் அருண் விஸ்வா வெல்விஷர் அண்ட் மாரி செல்வராஜ் சார். எப்படின்னா இது மாதிரி ராம் சார் லவ் பண்றவங்க அவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் தெரியல. ஃபாலோ இப்போ வந்துருங்க அப்படின்ட்டு லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல, அது வந்து ட்ரூலி அமேசிங். அண்ட் நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். இன்சைட் ஜோக்ஸ். அப்புறம் சித்தார்த் என்னன்னா நான் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஆர்ஜேவா இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணேன். அப்போதான் பாய்ஸ் படம் நிறுத்திட்டு இருக்காரு. அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்றேன், யார் தெரியுமா இது தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் இது யாரு இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு எல்லாருக்கும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. அன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த் இன்னைக்கு என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பி சித்தார்த். ஸ்டில் லாங் வே டு கோ. இதெல்லாம் மேடையில் பேசணும், தனியாக பேசணும், ரொம்ப அசிங்கமாக பேசணும். அண்ட் ஒருவேளை நான் யாருன்னா மறந்துன்னா மெயினாக நான் இன்னைக்கு வந்ததே என்னன்னா பிஸ்மின் சார் ஸ்பீச்சை கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னோட படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார். அதாவது தொண்டையில் அடிபட்டு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது மட்டும் பாருங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். அந்த ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சிதான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சா பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவல்ல அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க. அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஈஸியா வந்து ஸ்க்ரீன்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. இந்த படத்தை வந்து ஆல் அபவுட் அப்பா அண்ட் மகன். இந்த படம் கோயம்புத்தூர்ல ஷூட்டிங் நடந்தது. ராம் சாரோட அப்பா அவருக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்க்கு. என்னன்னா என் பையன் படம் பாருங்க அப்படின்னு. அன்னைக்கு தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ். அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது. ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோட லவ் தெரியும். அன்னைக்கு நான் மூவிக்கு அந்த லவ் பார்த்தோம் சொன்னாங்க. அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் 1000 ட்ரூ ஸ்டோரிஸ். இந்த படம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுறது அப்புறம் பேசிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.